நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியோன் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, ராஜேஸ்வர் காளி சார் இயக்கத்தில் பிரசன்னா பாலச்சந்திரன் அவருடைய திரைக்கதையில் 2 பேரும் சேர்ந்து இயக்கின குடும்பஸ்தன் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயின் ரோலாக வந்து நம்ம மணிகண்டன் நடிச்சிருக்காரு. குரு சோமசுந்தரம் அவர் வந்து செகண்ட் லீடாக வந்து நடிச்சிருக்காரு. அப்படி இந்த குடும்பஸ்தன் படம் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து தன்னை மிடில் கிளாஸை காட்டிக்கக்கூடாதுக்காக கடன் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டாங்க. அதாவது தன்னுடைய காதல், குடும்பம், குட்டி, அப்புறம் மச்சனே உங்கள் சின்ன உலகத்துக்குள்ளே வந்து தன்னுடைய ஒரு பணக்காரனை காட்டிக்கணும் அப்படின்றத ஒரு மிடில் கிளாஸ் பையன் காட்டிக்கிறாங்க. அந்த மிடில் கிளாஸ் பையனோட வலி வேதனையை வந்து அனுபவித்து சும்மா கொஞ்சம் மெச்சூரிட்டான நடிப்பில் வந்து நம்ம மணிகண்டன் வந்து சூப்பராக நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் வந்து மச்சனாக நடிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய ஹீரோவோட மச்சனாக நடிச்சிருக்காரு. அவருடைய வர காட்சிகள் வந்து கடுப்பேற்றுற காட்சிகள் நிறையா இருந்தாலுமே காமெடி காட்சிகள் வந்து சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக வந்து டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஹீரோவுக்கும் மணிகண்டனுக்கும் வந்து கிளாஸ் ஆகிற காட்சிகள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் தான் வந்து இந்த படத்தை முழுக்க இயக்கியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் பையனுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஜாதினாலே பணம் தான் அப்படின்றத ஒரு ஒன்னை சொல்ல செருப்பால் எடுத்து அடித்த மாதிரியே வந்து டேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு யூ தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 2.5 மணி நேரம் படமாக இருந்தாலும் எங்கேயுமே நம்மளுக்கு சலிப்பு தட்டாத அளவுக்கு இல்லாட்டினாலும் கொஞ்சம் சில இடத்துல வந்து கொஞ்சம் எமோஷனல் காட்சிகளும் ஏகப்பட்ட காட்சிகள் வந்து மிடில் கிளாஸ் பசங்க வந்து காட்டுற காட்சிகளுக்கும் ஒரு பணத்தை செலவு பண்ணுறதுனாலும் தன்னுடைய ஃபியூச்சர்ஸாக நினச்சி யோசித்து செலவு பண்ணுற காட்சிகளும், அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி தனக்கு புலம்புற காட்சிகளுக்கு வந்து ஏகப்பட்ட காட்சிகள் முக்கால்வாசி பேர் ஆம்பளையால் வந்து ஒன்று கடவுள் பற்றியில் புலம்புவாங்க, இல்லைன்னா பாத்ரூமில் புலம்புவாங்க அப்படின்றத காட்சிகளை வந்து நம்மளுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. சில இடத்துல வந்து மணிகண்டன் மாதிரி இருக்கணும், சில இடத்துல வந்து மணிகண்டன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இடத்துல காட்டியிருப்பாங்க. அவங்க மச்சனை மாதிரி இருக்கணும். மச்சனை வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பாஸ் கொடுக்குற வேலையில் வந்து 90% நிறையா பேர் செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க. மணிகண்டன் மாதிரி இருந்தவங்க வந்து நீ என்ன செஞ்சாலும் நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி கேரக்டர் காட்டி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சு மணிகண்டன் பெருசாக ஒன்றும் பேர் எடுக்கலை இந்த படத்தில். இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருந்தாலுமே ஓவராலாக அவர் சொல்கிறது வந்து குடும்பத்தினாலே பொறுப்பாக இருக்கணும், தீயாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. காதலித்து கல்யாணம் பண்ணாலுமே காதலித்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செலவையும் பட்ஜெட்டையும் வந்து புருஷன் முன்னாடி என்று சூப்பராக போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிறக்க குழந்தைகளை வச்சு சூப்பராக பட்ஜெட்டும் வந்து சூப்பராக இன்ச்சு போய் இன்ச்சாக வந்து சூப்பராக போட்டு படத்தை ரன் பண்ணியிருப்பாங்க நம்ம டேரக்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காமெடி ட்ராமா மூவி தான். காமெடி அண்ட் எமோஷ்னல் டச்சிங் மூவியாக தான் இருக்குது. தீபாவளி போனஸ்னு ஒன்று படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பையனுக்கு டிக்கெட் எடுக்கிற காட்சிகளும், அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்காக அவள் அப்பா கஷ்டப்படுற காட்சிகளும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய மனைவிகளுக்காகவும் ஒரு ரிச்சான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு வாழ்க்கை பூரா கடன் வாழ்க்கையில் இருந்துட்டு அந்த கடன் வாழ்க்கையை அடைச்சிட்டாரா இல்லையான்றது ஒரு குடும்பஸ்தன் காட்சிகளை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பஸ்ஸுலேருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட காட்சிகள், பஸ்ஸுலேருந்து பணம் எடுக்கிற காட்சிகள், இதுதான் நான் மக்களுக்கு வந்து என்னோட மேலே வேல்யூ இல்லை, என்னுடைய பணத்து மேலே தான் வேல்யூ இருக்குது அப்படின்றத மணிகண்டன் சொல்கிற காட்சிகள் சூப்பராக இருக்குது. இப்போ காலத்தில் நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி மாறி இருக்கலாம். ஆனால் ஃபோன்பே, ஜிபே இருந்தனால பணத்துண்டான வேல்யூ இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி நண்பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், மலையாள சினிமாவில் வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், இந்த அண்ணன் தம்பி பாசம்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸாக போயிட்டுருக்கு. அந்த விதத்தில் வந்து இப்போ வந்து டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக மூவி, ஒரு எமோஷனல் டச் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பை வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கியோன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.75 தரேன். அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் வீடியோ பொறுத்து உங்கள் ஆர்கியோன். பை வியூவர்ஸ்.